நண்பர்களே, வணக்கம். இன்று ஆகஸ்ட் 1. நாம் இன்று பார்க்க இருக்கின்ற திருக்குறள் கடவுள் வாழ்த்திலே 2வதாக வரக்கூடிய திருக்குறள். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இது வாசிக்கும் போது ஒரு இறைவனுடைய பாதத்தை தொழுதல், இந்த மாதிரி திருவள்ளுவர் இதுல வார்த்தைய சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு எல்லாரையும் போலவே எல்லா அறிஞர்களும் இந்த கடவுள் வாழ்த்து, கடவுளை பற்றி சொல்லக்கூடிய இந்த மாதிரி பாடல்களிலே அவர்கள் வழக்கமாக இப்படித்தான் பாடுவார்கள். இறைவனுடைய பாதத்தை நாம் பணிந்திருத்தல் என்கின்ற அளவிலேதான் இந்த பாடல்கள் எல்லாம் பொதுவாகவே அமைந்திருக்கும். ஆனால் திருவள்ளுவர் இந்த பாடலை ஒரு ஏதோ கடவுளுடைய பாதத்திலே சரணாகதி அடைந்து அதையே தொழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்கிறாரோ என்று நாம் பார்த்தோம் என்றால், இது அப்படியாக இது தெரியவில்லை. மொத்தத்தில் இந்த என்னுடைய முயற்சி, இந்த திருக்குறளை பற்றிய இந்த முயற்சி எல்லாம் திருக்குறளை நன்றாக புரிந்து கொள்வதற்காகத்தான், புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம். இதுல நம்முடைய கருத்துக்களை எதையும் அதை நாம் திணித்து அது ஒரு வள்ளுவர் வாயிலை அதை கொண்டு இப்படியாக சொல்கின்றோம் என்கின்ற எண்ணம் எதுவும் இல்லை. ஆனால் முதலில் ஒரு குறளிலே அவர் சொல்லுவதற்கு அடுத்தாற்போல் கற்றதனால் என்ன பயன் என்று அந்த இறைவனை பற்றி அவர் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது இறைவனை பற்றி வாளறிவன் என்று அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் ஒளி பொருந்திய அறிவுடைய இறைவன். வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இது எதை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? வாளறிவன் என்பது என்ன? அப்படி இங்கெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வள்ளுவர் இந்த பாடல்களை, திருக்குறளை எழுதும் போது உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே அவ்வளவும் முழுக்க முழுக்க மதமாகவே எல்லா விஷயங்களிலும் இறைவனை பற்றிய பாடல்கள், இறைவனை பணிந்திருத்தல், இறைவனிடம் சரணாகதி அடைதல் என்கின்ற வகையிலே தான் அன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிலே இந்த மக்களிடையே ஒரு கடவுளை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி, ஒரு புராணங்கள், அதற்கு ஒரு கதைகள், ஸ்தல புராணங்கள், இப்படி என்பதாக இப்படித்தான் உருவாகி இருந்ததை ஒழிய, மற்றபடி இறைவனை வாள் அறிவனாக அவன் ஒரு ஒளி பொருந்திய அறிவு, அவன் அறிவு அப்படி என்பதாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அங்கு இல்லை. இந்த ஒரு நிலையிலேதான் வள்ளுவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். இவ்வளவு அதை செய்தவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட
கடவுள் வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் எல்லாரும் கற்றவர்கள் தான். கற்றவர்களைத்தான் அவர் இப்பொழுது கூப்பிடுகிறார், சொல்கிறார். நீங்கள் கற்றதனால் என்ன பயன்? நீங்கள் வாளறிவனுடைய நற்றாள் தொழாரெனின். நீங்க தொழக்கூடியது, நீங்க என்னெல்லாமோ தொழுதுகிட்டு இருக்கீங்களே, என்னெல்லாமோ வந்து பல்வேறு விஷயங்களை பேசுறீங்க. எப்படி இல்லாமோ இந்த உலகத்தை பத்திய கற்பனைகள் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அப்படியே உலகம் இருந்துச்சுங்கிறீங்க, இப்படி இருந்துச்சுங்கிறீங்க. இப்படிலாம் எல்லாம் இருக்க, இதையெல்லாம் என்ன? இது அறிவுக்கு உட்பட்டது தானா? அப்போ இதுல நீங்க இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம அறிவை கொண்டு நாம சிந்தித்து எதையும் நாம செயல்பட வேண்டாமா என்று கேட்பது போல்தான் இது இருக்கின்றது. நான் நேற்றே கூட பேசும் பொழுது பெர்ட்ராண்ட் ரசல், பிலாசபர் பெர்ட்ராண்ட் ரசலை பற்றி சொன்னேன். அவரும் கூட இன்னொரு இடத்துல அவர் பேசி இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், எந்த அளவிற்கு இந்த உலகத்தை அறிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோமோ, அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். இந்த உலகத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே நாம் இருக்காது. அதுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த சிந்தனை என்பது அவ்வளவு முக்கியமானது என்று பெர்ட்ராண்ட் ரசல் ஒரு இடத்துல சொல்லுவார். அதை போல இந்த சிந்தனை என்கின்ற அந்த அறிவுத்திறனை நாம் உபயோகிக்கத்தான் பல கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். வள்ளுவர் காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் பாருங்கள், நாம் என்ன கண்டுபிடித்திருக்கோம்? அறிவினுடைய துணை கொண்டு நாம் என்ன கண்டுபிடித்தோம்? இந்த 2000 வருட காலத்தில் 18ஆம் நூற்றாண்டிலே தானே தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கிறார். இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஏன் நாம் இந்த உலகத்தில் கேள்விகளை கேட்கவில்லை? எதனால் இந்த உலகம் இப்படி இருக்கிறது? இது என்ன? அப்படி என்று கேட்காமலே நம்முடைய அறிவுகள் எல்லாம் வேறு ஒரு திசையை நோக்கி போய்விட்டது. அன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே அன்றைக்கு இருந்த மன்னர்கள் மற்ற யாருமே வேறு எதையும் சிந்திக்காமல் கடவுளையே மிகப்பெரிய அளவுக்கு பெரிய கடவுளை பற்றிய வர்ணனைகளையே மிக பெரியதாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த எதையும் கண்டுகொள்ளாத அந்த ஒன்றை அதையே பற்றி பெரிதாக பாடுவதற்கும் அதைத்தான் நாம் பாடினமே ஒழிய, மற்றபடி இந்த உலகத்தை எதையாவது நாம் கண்டோமா? இந்த உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை பற்றி இது ஏன் இப்படி இருக்கிறது அப்படி என்று நாம் கண்டோம் என்றால் இல்லவே இல்லை. இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தானே இவ்வளவு அறிவுகள் வந்திருக்கிறது. ஏன் திருவள்ளுவரை இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதானே தமிழ்நாட்டிலேயே எங்கேயோ ஒதுக்கப்பட்டு தானே திருவள்ளுவரே இருந்தார். இவ்வளவு கருத்துக்களை பேசி இவ்வளவு பெரிய நூலை வெளியிட்ட அவர் வெளியே மக்கள் மத்தியிலே அவர் கொண்டு செல்லப்படவே இல்லை. அவர் மறைக்கப்பட்டார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வெளியில் வரவே இல்லை. ஆக இதுதான் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரித்திரத்திலே நடந்த இது. அப்பொழுது அன்றைக்கு தோன்றிய அன்றைக்கு அந்த 2000 வருஷத்திலே வள்ளுவர் ஒரு இந்த அறிவு கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை அவர் இவ்வளவுதான் சொல்ல முடியும். வாளறிவன் நற்றாள் தொழுவது என்றால் நாம் உடனே தாளை பணிந்து கிடப்பது என்று யாரும் நீங்க நினைக்க கூடாது. பின்பற்றுவது. நற்றாள் தொழார் எனின் என்பது அது தொழார் என்று சொன்னால் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அர்த்தம். அந்த அறிவுடைய அந்த இறைவனை பின்பற்றுவதற்குத்தான்
அவர் இந்த தொழார் என்கின்ற வார்த்தையை அவர் சொல்கிறாரே ஒழிய, தொழார் என்று சொன்னால் எதையோ தொழுது கொண்டு இருப்பது என்று அர்த்தமில்லை. தொழுது கொண்டே இருந்து விட்டுத்தான் இந்த 2000 வருஷங்களாக இன்னும் இன்னும் நம்மால் அந்த 2000 வருடங்களுக்கு முன்னால் படித்த அந்த பாடங்களை நம்மளால் மறக்க முடியவில்லை. இன்னும் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும். இந்த திருக்குறளின் மூலம், திருக்குறள் நம்முடைய அறிவு நூல், அதன் மூலம் தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கு திருக்குறளை நாம் ஒரு குரல் வழி தமிழ்நாடு என்கின்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இந்த 2வது குறளிலே நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அறிவு என்கின்ற அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். கடவுள் என்கின்ற அந்த ஒன்று இந்த காணக்கூடிய உலகத்திலேயே இந்த காணக்கூடிய இந்த உலகத்தை நாம் விசாரிக்க வேண்டும். இது ஏன் அப்படி இருக்கிறது? ஏன் ஐசக் நியூட்டன் திடீரென்று ஒரு பழம் விழுந்தவுடன் இது மேலே இருந்து இந்த பழம் ஏன் கீழே விழ வேண்டும் என்று விசாரித்தார். இப்படி நாம் விசாரிக்கவே இல்லையே. இத்தனை விஷயங்களும் இவர் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் காலங்காலமாக நடந்து கொண்டிருப்பதுதானே. இன்றைக்கு புதுசாகவா நடக்கிறது? இதுகள் எல்லாம் நடந்து கொண்டு, ஆனால் நாம் விசாரிக்கவில்லை. ஏன், எப்படி, எதற்கு என்று விசாரிக்கவில்லை. படிப்பு என்பதே நமக்கு மறுக்கப்பட்டது. சிந்திக்கிறது என்பதே மறுக்கப்பட்டது. வாழ்வு என்பது நமக்கு ஏதோ பிழைத்து கிடந்து வாழ வேண்டும் என்கிற அந்த நிலையிலே தான் கொடுக்கப்பட்டது. இதுகளையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம். இந்த 2வது குறளிலே வள்ளுவர் சொன்ன இந்த இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.